1.5 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் முடிஞ்சு. ஒருத்தவங்க முகத்தை ஒருத்தவங்க பார்த்துக்கிறதே இல்லை. இந்த மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சே இருக்கிறாங்க. ஒரே வீடு தான், ஆனால் ஒரே ரூமில் படுக்கிறதில்ல, ஆளுக்கு ஒரு ரூமில் படுக்கிறாங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, உடனே பிரிஞ்சிட்டாங்க. நாங்களும் பெரியவங்கெல்லாம் போய் உங்களுக்குள்ளார என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசி பார்த்தோம். 2 பேருமே எதுவுமே சரியாக எங்கள்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க, இதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாங்க. அற்புதமான ஒரு திருக்கோவில். அந்த திருக்கோவிலில் சிவபெருமானையே அம்பாள் பார்வதி தேவி கட்டி தழுவி முத்தமிட்ட மாதிரி அங்கே திருக்கோவில் அமைஞ்சிருக்குது. அந்த திருக்கோவிலுக்கு நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய ஈசனையும் அதே மாதிரி அம்பாளையும் நீங்கள் வணங்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய பிள்ளை அவரோட மனைவிகிட்ட நல்ல விதத்தில் பேசுவார். அவங்களுக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும், தாம்பத்திய சுகமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அவங்களும் உறுதியாக அதை நம்பி ஒரு அமாவாசை அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போனாங்க, வேண்டிக்கிட்டாங்க. தன்னுடைய மகனுக்காகவும் மருமகளுக்காகவும் நெய் தீபம் ஏற்றி வேண்டி வணங்கிக்கிட்டு வில்வார்ச்சனை செய்து புது வஸ்திரம் தந்து வணங்கிட்டு வந்தாங்க. இப்போ அவங்க 2 பேருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு நல்ல விதத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மாதம் அவங்களுடைய மருமகளுக்கு டெலிவரியும் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்த ஒரு விஷயங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை அமையாமல் இருக்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு திருமணமாகாமல் இருக்கிறாங்க, ஆண்களுக்கு திருமணம் கூடி வராமல் இருக்கிறாங்க. நிறைய ஜாதகங்களும் பார்க்குறாங்க, பொருத்தங்களும் பார்க்குறாங்க. கூடி வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் கூட மாட்டேங்குது. அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் முடியறதுக்காகவும் இந்த திருக்கோவிலில் இருக்கிற சிவனும் அம்பாலும் காட்சி கொடுக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை திருநாவுக்கரசர் சென்று வணங்கியிருக்கிறார். ராமலிங்க சுவாமி அடிகளார், அதுக்கடுத்தது அருணகிரிநாதர், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர். இப்படி பெரிய பெரிய மகான்கள்லாம், அகத்தியர்லேருந்து பெரிய பெரிய மகான்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கியிருக்காங்க. திருநாவுக்கரசருக்கு பார்த்திங்கன்னா இங்கே சுவாமி, அதாவது எல்லாமல்ல ஈசன் தன்னுடைய திருவடி தரிசனத்தை இங்கே கொடுத்து அருள்வாளித்திருக்கிறார். அப்போனா எப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஸ்தலம் அப்படின்னு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, அமாவாசை பௌர்ணமியில் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லா பவருமே கிடைக்குங்க. இப்படிப்பட்ட திருக்கோவில் எந்த கோவில் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அருள்மிகு சிவக்கொழுந்தீசர் அப்படிங்கிற ஒரு பேருங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மையாராக இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் காட்சி தராங்க. இந்த திருக்கோவில் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரம், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப புகழ்பெற்ற கோவில். அதே மாதிரி மிகப்பெரிய புகழ்பெற்ற கோவில் எங்கே இருக்குன்னா திருச்சத்தி முற்றம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க. அதாவது பட்டீஸ்வரத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் தான் இந்த திருச்சத்தி முற்றம் அப்படிங்கிற ஊருங்க. அதாவது இறைவனை அடைவதற்கு பக்தியே முக்திக்கு சிறந்த வழி அப்படின்னு அம்பாள் சிவபெருமானையே நினைத்து கடுமையாக ஒற்றை காலிலே நின்று தவம் செய்து சிவபெருமான் நீண்ட காலம் வராமல் இருந்து திடீர்னு நெருப்பு பிழம்பாக வெளிப்பட்டு, ஆனால் அந்த நெருப்பு பிழம்பிலும் எல்லாமல்ல இறைவனாகிய ஈசன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு பார்வதி தேவி அந்த அக்னியை அணைக்க அதிலிருந்து வெளிப்பட்டவர் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான். அப்போ இறைவன் மேலே நம்ம பக்தியோடு இருந்து நம்ம வழிபட்டோம்னா எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்கோயிலுடைய ஐதீகம். அதாவது அம்பாளே இறைவனை ஆலிங்கனம் செய்தது போல் இங்கே இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கல்யாணம் ஆகாமல் தள்ளி போகிறது மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த திருக்கோவிலுக்கு போய் சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்குங்க. நிச்சயமாக நல்லது நடக்குங்க. இன்றைக்கு பிரதோஷ விரதம் இருந்து எல்லாமல்ல சிவனையும் அம்பாளையும் நந்தி பகவானையும் வணங்குங்க. நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, பிரதோஷ நன்னாள் ஆகிய இன்றைய தினத்தில் எல்லாமல்ல ஈசனுடன் அம்பாளின் திருவருளும் நந்தியம்பெருமானின் அருளாசியும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.